के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के all the Rajini fans don't miss that chance all the Rajini fans don't miss that chance lungi dance 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 lungi dance. வணக்கம் ஜீ தமிழ் நேருக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிககுமார் நண்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டர்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய இடத்துல இருந்து கால்ஸ் மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஊரை தேடி நாங்க டீம் வந்துட்டே இருக்கோம். ஸோ ஹோம் மினிஸ்டர்ல உங்க ஊர்ல இருக்கவங்க நீங்களும் விளையாடணும் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டே இருங்க. நீங்க எப்படி விளையாடுறதுன்னு தெரியும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 6 ஹோம் மினிஸ்டர் தான் நம்ம ஹோம் மினிஸ்டர் விளையாட போறோம். இந்த 6 பேர்ல ஒரே ஒரு வின்னர் விழுந்திருக்காங்க. அவங்க யாரும் கண்டுபிடிக்க தான் இந்த 3 ரவுண்டோட போராட்டம். எஸ், அவங்க பேர்லாம் சொல்ல போறோம். மேடம், இந்த பக்கம் இருந்து உங்க பேர் சொல்ல போறீங்க, உங்க சொந்த ஊர் சொல்ல போறீங்க. நான் சென்னை, என்னோட பேர் லதா. ஓ, மாத்தி சொல்லிட்டீங்க. சரி, இப்போ லதா சென்னை. ஓகே, நான் மாத்தி எடுத்துக்கிறேன். ஜெயந்தி மாங்குடி. ராஜேஸ்வரி சென்னை. சென்னை. சாவித்ரி சென்னை. சென்னை. பிரேமா சென்னை. அப்படியா? முத்தமிழ் செல்வி சென்னை. ஆமா. ஆனா நீங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டா? எங்க 2 பேரும் பார்க்க மாட்டேன், இப்படி திரும்பிட்டாங்க. ரைட். ஸோ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த 6 பேர்த்தையும் ஒரு பயங்கரமான கேம் விளையாட போறோம். ஓகேங்களா? பேச்சிலேயே கேம். உங்களுடைய பேச்சு திறமையை காமிக்க தான் இந்த ரவுண்டு. என்ன ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வீடை வாடகைக்கு விட்டுருக்கீங்க. அந்த வீட்டில் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் தான் குடியிருக்காரு, வேற யாரும் இல்லை, நான். நல்லா குழுன்னு இருக்குமே, இந்த மூஞ்சி ஹாலிவுட் ஸ்டாரா? இப்படி சொல்லாதீங்க. முதல்ல சும்மா சிரிங்க மேடம், சும்மா 2:30 மணி வரைக்கும் சிரிங்க. நாங்கள் இன்னைக்கு எபிசோட போடல மேடம், சிரிக்கிறது மட்டுமே 2:30 மணி வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் ஸ்பெஷல் வச்சுக்கோம். இவங்க ஒரு வீடு வாடகை விட்டுருக்கான்னு சொல்லப்ப நான் சிரிச்சேனா? ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரோட உங்களுக்கு சிரிப்பு. அந்த வீட்டில் 6 மாசமா ஒரு மாணவன் ஒரு சின்ன பையன் குடியிருந்துட்டு வாடகையே தரல. யாருன்னா நான் தான். ஓகேங்களா? உங்கள்கிட்ட டிமிங்கி கொடுத்து ஓடி போயிட்டே இருக்கேன். காலையில் லஞ்ச் உடனே ஷூட்டிங் ஓடி போயிடுறேன். சாயங்காலம் நீங்கள் வரும்போதுக்குள்ள நான் நைட்டு 12 மணிக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். திருப்பி நீங்கள் வரும்போது 4 மணிக்கு எழுச்சி ஓடி போயிடுறேன். இப்படியே 6 மாதம் ஏமாத்திட்டேன். ஒரு நாள் உங்கள்கிட்ட கையும் களமாக மாட்டிட்டேன். என்கிட்ட எப்படி வாடகையை வாங்க போறீங்க? யார் ஃபர்ஸ்ட் வரா? நம்ம இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். யாரா இருக்குமா? யார் அது தெரியலையா? வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஹவுஸ் ஓனரமான்னு தெரியுது. அதுக்கடுத்து இப்ப யாருன்னு தான் கேப்ப. ஓ, ஹவுஸ் ஓனர். என்ன சொன்னீங்க? ஹவுஸ் ஓனரம். ஹவுஸ் ஓனர் அம்மாவா? சரி, வீட்டுக்காரம்மா. சரி, உங்க சாரி, ஹவுஸ் ஓனரம்மா. ஓகே ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. நாளைக்கு என்னை மீட் பண்ணுங்க. பாப்பா நிறுத்து. ஏய், நிறுத்து முடியாதா? என்ன வாடகைங்க? என்ன வாடகை? என்ன வாடகையா? வீட்டு வாடகைங்கப்பா. வீட்டு வாடகை எதுக்கு கொடுக்கணும்? ஏன் வீடு நீ இருக்கேல, அதுக்கு யார் தருவா? நீங்க தான சொன்னீங்க 1 இயர் ஃப்ரீ அப்படி சொன்னீங்க. யார் சொன்னது? வரும்போது டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டுருக்கோம்ல. இது என்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டீங்க? என்னது போட்டுருக்கோமா? 11 மாசத்துக்கு நீ இந்த வீட்ல இருக்கறதுனா நாங்க என்னென்ன சொல்றோமோ அது விதி பிரகாரம் நீ இருக்கணும். அந்த வீட்ல இல்லையே. வீட்ல இல்லையா? சரி இரு, நாளைக்கு நான் நீ ஒரு பூட்டு போறேன், 2 பூட்டு போட்டு போறேன். நீ நாளைக்கு என்னை தேடி வருவேல. உங்க வீட்டுக்காரர் இது மாதிரி 7 பூட்டு மாத்திட்டாரு. உடைச்சு பாரியா? நீ நான் போடுற நீ உட, அதுக்கடுத்து உன் எலும்பு உடையும். நான் சைடு பிசினஸா பூட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வீட்டு பூட்டு போடுறீங்க, நான் வித்து போய் காசு ஆக்கிடுவேன். சரி, என்னதான் முடிவு சொல்ற? அடுத்த மாசம் வாங்கிங்க காசு. அடுத்த மாசமா? இப்படியே தான் ஒவ்வொரு மாசம் சொல்லிட்டே இருக்கடா. நான் சொல்லவே இல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கவே செய்றேன். இப்ப என்ன இங்க பாருங்க, ஒண்ணு சிரிங்க இல்லாட்டி கோவமா இருங்க. சந்திரமுகி மாதிரி மாறி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு டென்ஷனா இருக்க கூடாதுல்ல. இந்த வசூல்ராஜா பிரகாஷ்ராஜ் மாதிரி. சரி ஓகே, என்ன முடிவா? என்ன சொல்ற? அடுத்த மாசம் வாங்கிங்க. நீ முதல்ல வீட காலி பண்ணு, நான் வேற டெண்டர் வச்சுக்கறேன். ஓகே, அப்ப 6 மாசம் மிச்சம் நமக்கு. அதெல்லாம் முடியாது. கழிச்சிட்டு விடுவேன். ஹலோ அதெல்லாம் முடியவே முடியாது. பாருங்க, ஒண்ணு அடுத்த மாசம் வாடகை வாங்கிங்க, இல்லாட்டி நான் வீட்டை காலி பண்றேன். எப்படி? அதான் நீ அட்வான்ஸ் கொடுத்திருக்கேல, கழிச்சிட்டு உனக்கு தருவேன். அவ்வளவுதான். அட்வான்ஸ் எல்லாமா கொடுத்தேன் நானு. ஐயோ சூப்பர், நல்லா கழிச்சு கொடுங்க உங்களுக்கு. ஹலோ என்னன்னு தெரியல, போன் அடிச்சுட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ, வீடு வாடகை கேட்கவா? எங்க போறீங்க? வீட்டு வாடகை குடுக்குறியா, வீட காலி பண்றியா? வீட காலி பண்றேன். எப்போ? நான் இப்பவே காலி பண்ணிடுறேன்.
வீட காலி காசை பண்ணுங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீட காலி பண்ணு ஊருக்குள்ள முதல்ல. சொல்றீங்கல்ல அந்த ஹாலிவுட் ஸ்டார் எங்க வீட்டுல குடியிருக்காரு, எங்க வீட்டுல குடியிருக்காரு, நான் என்ன வேலை காசுக்கா கேக்குறேன்னு? அதுக்காண்டி நானே ஓசில விட முடியும் ஆமா, வீட ஒரு சில நேரம் வாடகைக்கு. விட்டுருங்க, 6 மாசம் இப்ப மாத்திரம் எங்கிட்ட பொத்துட்டு இருந்து கோவம் 6 உங்களுக்கு. மாசம் வாடகை சேர்த்து எடுத்து வச்சுட்டு நீ எங்கனா காலி பண்ணிட்டு வேற வீடு இல்ல பாத்துட்டு இல்ல போ. நான் இப்பவே காலி பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல சரியில்லை, நான் கிளம்புறேன் நானு. வாடகை கொடுத்துட்டு போ, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது சரி, இருக்கும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நான் வேற வீட்டுக்கு போறேன் நானு. நல்லா கேக்குது. ஏங்க அப்பா ஏன்பா, வாடகை கொடுக்கணுமா? கொடுக்கவே இல்ல. என்னப்பா குடுக்கலப்பா? எத்தனை மாசமா கொடுக்க மாட்டேன்? 6 மாசமா குடுக்கலப்பா. 6 மாசமா கொடுக்கணும். நாங்க எப்படி சாப்பிடுறது? வாடகை கொடுத்தா நாங்க சாப்பிடுறோம். ஏப்பா, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, அதை வச்சானப்பா சாப்பிடுறீங்க. கோடி கூட சம்பாதிச்சா உன்னையா வாடகை வைக்கிறோம் நாங்க? அதான் 6 மாசமா வாடகை கொடுக்கணும். என்ன பண்ண முடியும் வீட்ல? என்ன பண்ண முடியும் வீட்டுல? வீட்ல என்ன பண்ண முடியும்? நீ தான் வாடகை வச்சு நானும் ஆகணும். காசு வாங்கினா காசு வச்சுக்கிட்டாமா இல்ல காசு வச்சுட்டு வாடகை தெருவுல நில்லுப்பா நீ. எதுக்கு எங்க வீட்ல வந்திருக்கிற? நான் தெருவுல நிக்கிறேன். ஓகே, ஜாமா மட்டும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிறேன், நான் தெருவுல நின்னுக்கிறேன். சாமானா அடுத்தது எடுக்க முடியாது. நீ இங்க பாருங்க. நீ கொடுத்த அட்வான்ஸ் கிடைக்காது. அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்திருக்கல, அது கிடைக்காது. அவ்வளவுதான் காசு. நீங்க அடுத்த மாசம் நீங்க அட்வான்ஸா கொடுக்கலையா? அப்ப எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். அட்வான்ஸ் கொடுக்க உன்னை விட்டுருக்காங்க. நான் பார்க்கவே இல்ல. ஆமா, நீங்க அந்த வீட்டுக்கார போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். என்னப்பா வீட்டு வாடகையே கொடுக்கல? ஆமாப்பா குடுக்கலப்பா. எப்போ தெரிய மாதிரி இருக்குது? அடுத்த மாசம் தெரிய மாதிரி இருக்குப்பா. இதே மாசமா சொல்லியிருந்தா? இல்லையே, நான் 6 மாசமா ஒண்ணுமே சொல்லி. மாசம் மாசம் தான் சொல்லிருக்கிறேன். இல்ல, நான் 6 மாசமா வந்து உங்களை பார்க்கவே கிடையாது. நான் ஓடி ஓடி போயிட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றாரு, பார்க்கவே இல்லை. ஓகே, கேட்டு சொல்லுங்க. மாசம் மாசம் வராரு அவரு. வாடகை பார்க்க மாசம் வீட்டுக்காரர் வராரா? வாடகை காசு வாங்க வராரு மாசம் மாசம். நான் இருக்க மாட்டேனே வீட்டுல. இதோட பூட்டிட்டு இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். ஆமா, இருக்கவே மாட்டேன் நான். வீடை பூட்டு உணர்வு பூட்டு இப்ப பூட்டி. எனக்கு ஒரு டவுட். நான் உங்ககிட்ட வாடகை வாங்கினா நீங்க எங்க கிட்ட வாடகை வாங்குறீங்க? பாக்ஸ வரும்போது ஒண்ணுமே இல்லாத இது பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதி போட்டுக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. சொல்ல கேட்டு அவங்களே ஏதோ சொல்லிட்டாங்க. மாசம் மாசம் வந்துக்கிறேன். என்ன நடக்க போகுதோ? ஏன்பா வாடகையே கொடுக்கல? என்ன பாடி போப்பா, எதுக்குப்பா வாடகை கொடுத்துட்டு? சே, என்னத்துக்கு வாடகை கொடுத்துட்டு சொல்லுங்க. வாடகை எடுத்துன்னு வந்து கொடுக்கவே இல்லை. நீ பாட்டு வீட்டை பூட்டிட்டு ஓடிடுற. ஆமாப்பா, எங்க வீட்டு நான் பூட்டிட்டு தானே போவேன். என்ன நல்ல ஓனரா இருக்குது. ஐயோ, அடுத்து வந்து ஒரே ஒருத்தவங்க பேலன்ஸு, அவங்களாவது என்ற வாடகை வாங்குறாங்களான்னு பார்ப்போம். நீங்களா சுத்தப்பா, நான் பேரு கேட்டதுக்கே 1/2 மணி நேரம் திரிச்சாங்க. நாங்க எடிட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஏன்பா வாடகை தர மாட்டேங்கிற? காசு இல்லப்பா. இல்லைன்னா அடியால வச்சுதான் காலி போட்டோம். என்ன சொல்ற? போலீஸ்லாம் கூட்டு வந்தா எடுக்க போற சாமா. இல்ல, நான் 6 மாசம் வாடகை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 6 மாசம் கொடுத்துருந்தா நாங்க வந்து கேக்குறோம். கொடுத்துட்டு தான் நீங்க கேக்குறீங்க. இல்லையே, நீ இருக்கிறது காலி பண்ணிட்டு போயிடுறேன். கொடுத்தது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு மேடம். எங்க இருக்கு? ரசீது வச்சிருக்கேன். இருந்தா காட்டுங்க. அதான் அவங்களுக்கே தெரியாது ரசீது இருக்கா இல்லையா. முடிவா என்ன வேணும்? முடிவா காலி பண்ணிடணும். முடிவா காலி பண்ணி கொடுங்க, நான் காலி பண்ணிடுறேன். போங்க. சூப்பர். உண்மையில இங்க யாராவது வீடு வாடகைக்கு வச்சிருக்கீங்களா? யாருமே இல்ல. நம்ம வீட்டு ஓனர்கள்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஜாலியா இருக்கும்ல? 6 மாசம் வந்துட்டு அந்த மாதிரி வீட்டு வாடகை வந்துட்டு வீட்டு வாடகை இல்லையா? பரவாயில்ல போ, அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பயங்கரமா பேசி எல்லாரும் வாடகையை வாங்கின சாதிச்சு அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் 3 பேர் விளாட போறாங்க. கேம் என்னன்னு சொல்லிடுறேன். 3 பேருக்கு என்ன கேம்னா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோன்னே இந்த லைனுக்குள்ளே நின்றுக்கணும். இந்த கரண்டி இருக்கு இல்லையா, இந்த கரண்டியை வச்சு நீங்கள் இந்த 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 கலர்ஃபுல் பாலை இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படியா தான் எடுக்கணும். அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. இந்த கை யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி ரைட் ஹேண்டை மட்டுமே எடுக்கிறீங்க. எடுத்துட்டு இப்படியே நடக்கணும். இப்படி நடந்து வந்து பாலை எடுத்து நடக்கலாம்ல? பால் எடுத்து தான் நடக்கணும். சும்மா தான் நடந்து வரேன். வந்து இதை தாண்டினோடனே அவங்க பேஸ்கெட்ல போட்டுருணும். சரிங்களா? பால் இடையில கீழே விழுந்துச்சுன்னா கூச்சப்படாதீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸ் அவங்க பேஸ்கெட்டில் சேர்க்குறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆக போகிறீங்க. ஃபைனல் ரவுண்டுக்கு போக போகிறீங்க. ரைட், உங்களுக்கு நேராக பேஸ்கெட் இருக்கே, மறந்துடாதீங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு பயங்கரமான கழித்தனால் ரெடி, ரைட், and your time starts now. அது ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு, அதை வச்சா வந்துடலாம். எனிவே 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நல்லா கைத்தற கொடுங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கலோ என்னவா? இங்கே வாங்க, இங்கே வாங்க, போய் எடுத்துட்டு வாங்க போங்க.
நான் ஒண்ணு சொல்லி 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டுடுவோம். அங்க போங்க நில்லு. ஆட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து டைமுக்குள்ள வந்து யாருமே போடல, அதனால யாருமே செலக்ட் இல்லை, வீட்டுக்கு போங்கல. எங்க அங்க போனேன். எங்க அவ்வளவு தூரம் போனீங்களா? நானும் போனேன்ல. நீங்க போனீங்களா? நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனது. எவ்வளவு தூரம் போனீங்க? ஒரு ஸ்டெப் உள்ள போனாங்க. ஸோ வந்து இப்படி வச்சுக்குவோம் சரிங்களா? யாருமே பாயிண்ட் எடுக்காதனால அந்த லைனை வந்து யார் அட்ட மேக்ஸிமம் ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிப்போம். அதுல ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா எஸ் அவங்க செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போறாங்க. சூப்பர். அடுத்தபடியா ரொம்ப தூரம் நீங்க வந்ததுனால நீங்களும் செலக்ட் ஆகி வந்துட்டீங்க. இப்பதான் சந்தோஷம். ஆடலையான்னு கேட்டீங்க. இங்க வாங்க மேடம். இருக்காளே கோவப்பழமா கலரு இந்த கலரு என்னை கிழக்குதம்மா அருக புல்லு ஆட்டைய போ மேகிதம்மா பார்வையால ஆயுளே. சூப்பர். நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. ரொம்ப அசால்ட்டா வந்தாங்க. சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. வெயிட் பண்ணுங்க. 3 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ண போறோம். இவருங்க போன தடவை தான் வந்து அவங்க ரொம்ப என்னைய வந்து இது இருக்காங்களா அவங்க ரொம்ப கோவமா சொன்னனால பயந்து போயெல்லாம் நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணல. யார் வந்து பாஸ்கெட் வரைக்கும் போகணும் அதுதான் கேமே. ரைட். And our time starts now. Seven, 6, 5, 4, 3, 2, 1. 1 என்றால் கீழே போட்டு விட வேண்டும். அது விழுந்துருச்சு. கீழே போட்டு விட வேண்டும். முடிந்து விட்டது. கேம் முடிந்து விட்டது. நல்ல கைதட்டல். எஸ் ரொம்ப ஈஸியா வந்து செலக்ட் பண்ண வச்சாங்க. மேடம் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. போன ரவுண்ட்ல யாருமே செலக்ட் பண்ணாத நீங்க செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க சரிங்களா? மேடம் நீங்க அதிக தூரம் டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் போயிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்களும் செலக்ட் ஆயிட்டீங்க. ஏய் தள்ளி போடா. போங்களா மேடம். மேடம் இங்கே நின்னுங்க. உங்களுக்கு ஒரு புது கண்டிஷன் அங்கே தான் பார்க்கணும். அப்பனா தான் உலக தமிழர்கள் உங்களை பார்ப்பாங்க. எஸ் டிஜே ஒரு பழைய பாட்டு போடுங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதுவே பழைய பாட்டுங்க. அதே அதே இங்கே வந்து இல்லைங்க. கேமராமேன் நல்ல க்ளோஸ்அப்பா டைட்டா அப்படி இவ்வளோ க்ளோஸ்அப் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க சரியா? அப்படி கை வச்சுக்கோங்க. இங்கே இப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி கை வச்சுக்கோங்க. வரலையா? சிரிக்கிறதே வரலையா? ஸோ ஃபைனலாக செலக்ட் ஆயிருக்க 4 காமெடி சார் இப்போ விளாட போகிறாங்க. விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தனித்தனியாக விளையாட போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால டைமிங்கை வந்து 90 செகண்ட்ஸாக மாற்றிருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 நிமிஷம் டைமிங். ஓகேங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்க கலர்ஃபுல் பால் ஒன்று எடுக்கிறீங்க. இப்படியோ இப்படியோ எப்படி வேணாலும் நீங்கள் ஊதுறீங்க. ஊதிட்டே இருக்கீங்க. ஊதி அதை டொம்முன்னு உடைச்சிடணும். அமுக்கியோ இல்லை கையில் நகத்தை கிள்ளி வச்சோ பின்னை வச்சோ கேர்பின் வச்சோ குத்தியெல்லாம் உடைக்கக்கூடாது. ஊதி உடைக்கணும். 90 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸை ஊதி உடைக்கிறீங்களோ அவங்க வினர். அடுத்தவங்க இருக்கவங்க ரன்னர். 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக டான்ஸ் ஆட போகிறாங்க. ரைட் போலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5 4 3 2 1 நல்ல கைத்தல் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்ல 2 பலூன் ஊதி உடைச்சாங்க. சூப்பர். ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. Super. அவங்களும் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நல்ல கை தட்டுங்க. Right. And your time starts now. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படி என்றால் முடிந்து விட்டது. இதை உடைச்சிடுறேன். என்னை விட்டுருக்கல. உடங்க உங்க ஆசையை ஏன் கெடுப்பாங்க. ரைட். ஃபைனலாக ஒருத்தவங்க மேடம் ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுங்க. 2 பேர் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க 1 பாயிண்ட் எடுத்துறாங்க. 2 பாயிண்ட்டை தூக்கி சாப்பிட்டு நீங்க 3 உடைச்சிங்கன்னா நீங்க தான் வின்னர். ஓகேங்களா? தயவு செய்து நீங்களும் 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துறாதீங்க மேடம். அப்புறம் இன்னொரு ரவுண்ட் நடத்தணும். ரைட் ரெடி இருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மேடம் என்னுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க கடைசி வரைக்கும் உடைக்கவே இல்லை. சூப்பர். நல்லா கைத்தறி கொடுங்க எல்லாத்துக்குமே. ஸோ 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. உங்களில் யார் வின்னர் யார் ரன்னர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் கையில் ஆளுக்கு ஒரே ஒரு பலூன் கொடுக்க போகிறோம். 2 பேருமே அட் அ டைமில் ஊத ஆரம்பிக்க போகிறீங்க. யார் பலூன் ஃபஸ்ட்டு வெடிக்குதோ அவங்க தான் வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். ஓகே மேடம், சூப்பரா. நல்லா கை தருக்கணுங்க உங்களுக்கு. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, வின்னர் அண்ட் ரன்னர். நல்ல கைத்தறி கொடுக்கலாம் 2 பேருக்கும். கொஞ்ச நேரம் பின்னாடி ரெஸ்ட் எடுங்க மேடம். அந்த பேலன்ஸ் இந்த 2 பேரும் வாங்க. கூடாதே முந்தானையில் முட்டகட்டே முள்ளு குத்தும் ரத்தம் வராதே. எப்படி எப்படி எப்படி
நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தொங்கவில்லை கண்ணே 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தொங்கவில்லை கண்ணே ராகு காலம் ஓடி போச்சு ராஜயோகம் கூடி போச்சு ரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ஆரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் சூப்பர், நல்லா கைது கொடுங்க. ஏங்கப்பா என்ன எக்ஸ்பிரஷன், பயங்கரமான எக்ஸ்பிரஷன். கிஃப்ட் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய கேமில் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன வாடகை கேட்டு வரதா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் சரி, ஒரு தனி டெடிக்கேஷனோடையே வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து வின்னருக்கான பரிசு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். ராஜேஸ்வரி மேடம் அது வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு வேறு செட் ஆஃப் ஹோம் டிஸ்டன்ஸ் சந்திக்கும் வரை தற்சமயம் முடியுது. ஹோம் டிஸ்டன்ஸ் நன்றி, வணக்கம்.